வணக்கம். நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை காலம் எழும்பும்போதே இந்தியாவில் இருக்கிற ஒரு கேர்ள் ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னுக்கு போட்டிருந்தேன். அவள் டெல்லியில் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி படிப்பை விட்டுட்டா. பட் என்னோட ரீல்ஸை பார்த்து தான் படிக்க தொடங்கிட்டேன் அக்கா. கண்டிப்பாக நான் படித்து முடிக்க போகிறேன்னு சொன்னான். டிஸ்கனெக்ட் ஆன படிப்பை தொடங்கிட்டேன். இன்றைக்கு போட்டிருந்தா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். தொடர்ந்து எவ்வளோ வெட்டிகள் எட்டினாலும் அதுக்கு நீங்கள் காரணம் உண்டு. சரியான சந்தோஷமாக இருந்தது. அன்பிளான்டாக எழும்பி என்ன சமைக்கலாம்னு ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தேன். சாவச்சேரியிலேருந்து கொண்டு வந்த முருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பூசணிக்காய் சொட்டு பழதா போச்சு. இதுதான் இந்த லிடில்ல வாங்குற ஃப்ரெஷ் சோயாபீன்ஸ்ன்னு சொல்லுவேன் தானே. இதுக்கு கொஞ்சம் கடலையும் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்கும். எப்படி குழம்பு வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரட்டல் கறியும் வைக்கலாம். முருங்கங்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரீசருக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னுக்கு போட்டுன்னு இப்பெல்லாம் கொட்டேன். அதெல்லாம் எடுத்து போட்டு நல்ல வடிவாக ஒரு குழம்பு என் பருப்பு கறி. பூசணிக்காய் இந்த ஒயிட் பம்கினோ நீத்துக்காயோ சுரக்காயோ இன்னும் ஒரு காய் அதை வெட்டி தாளித்து உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த நீத்துக்காயிலே தண்ணி இருக்குன்னு தானே அவிய விட்டு ஆற விட்டுட்டு தேங்காய் பாலும் வீட்டில் செஞ்ச தயிரும் சேர்த்து அடித்து அந்த பம்கினோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மோர் சொதி மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் அந்த ஃப்ரெஷ் சோயாபீன்ஸ் லிடில் வாங்குறது சரக்குத்தூள் கரம் மசாலாலாம் போட்டு ஒரு ரெட் பெப்பர் எல்லாம் போட்டு பிரட்டி எடுத்துட்டு தீட்டாத சொத்தப்பச்சி அரிசி தான் இன்றைக்கி நான் போட்டினேன். கஞ்சியை வடித்து அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் பால் சமைச்ச மிச்ச தேங்காய் பால் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ரைஸ் அண்ட் மிச்சம் அந்த வடித்த கஞ்சியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொண்டு எடுத்து ஜிம்முக்கு போயிட்டு வந்து